ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி நீ பிரமோ கோபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப பாக்கிய கிட்ட இங்க பார், என்ன நீ பழி வாங்கிட்டல, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க. இங்க பார், தேவையில்லாத பேசிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை போ நீ அப்படின்னு வாங்க. நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டேன். அதே மாதிரி அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிருச்சுன்னு பாக்கியா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. உடனே செல்லி இருந்துட்டு, அம்மா அப்பா என்ன தப்பு வேணும்னாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்காக அவருக்கு இந்த தண்டனை வேண்டாமா, தயவு செஞ்சு அவரை நீங்கள் எப்படியாச்சும் வெளியெடுத்துருங்கம்மா அப்படின்றாங்க. இங்கே பாறையிலே நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நான் இதிலிருந்து வெளியே வரதா இல்லை. அவருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணுன்றாங்க. யாருமே வெளியே எடுங்கன்னு சொல்லிட்டு என்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க வேண்டாம், நான் அவரை வெளியே எடுக்கவும் மாட்டேன்ட்டு பாக்கியா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாக்கியா அப்படின்றாங்க, அத்தை உங்கள் பையன் பண்ணது சரின்னு சொல்ல வரீங்க, நான் பண்ண தப்புன்னு சொல்ல வரீங்களான்ட்டு ஈஸ்வரி திட்டிட்டு போயிடுவாங்க. ஈஸ்வரி பாக்கியா சொல்றது கரெக்ட் தான், பாக்கியாக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காண்டு ஈஸ்வரி வருத்தப்படுறாங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.